சார் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நலமாக இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். 22 வயசு இளமையாகவே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை எனக்கு வந்து பகிர்ந்துக்கணும்னு பார்க்குறோம். அதில் முதல் விஷயம், நீங்கள் வந்து எல்லார் கூடயும் புகைப்படங்கள் எடுத்துப்பீங்க. நீங்கள் பணியாற்றின எந்த ஒரு பங்கு இருந்தாலும் வந்து அந்த நடிகர்கள் இல்லை விழாக்கள் நடந்தால் அங்கே வந்து புகைப்படம் எடுக்கிறத வந்து வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. புகைப்படங்கள் வாழ்க்கையுடைய நினைவுகளை பிரதிபலிக்கும். அது ஒரு நிறுத்துக்காட்டி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புகைப்படங்களை கொடுக்குறோம். அதை பற்றி உங்களுடைய நினைவுகளை பகிர முடியுமா சார்? கண்டிப்பாக. ஒரு புகைப்படமாக கொடுத்துட்டு 2 புகைப்படமாக கொடுத்தா ஒரு அப்படியே டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 2 புகைப்படத்தையும் பாருங்கள். 2 சூப்பர் சார், கரெக்ட். இது வந்து பிளட் ஸ்டோன். பிளட் ஸ்டோன் வந்து கிட்டத்தட்ட 40 நாள் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து எங்கள் கூட வந்து இவர் சூப்பர் ஸ்டார்னா கூட வெளியில் ஒரு சாதாரண மனிதர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப சாதாரண மனிதர். அதாவது 100 ரூபா இருக்கவங்ககிட்ட கூட பந்தா இருக்கும், 1000 கோடி இருந்தால் இவர்கிட்ட பந்தா கிடையாது. சும்மா 2 வீலரில் எங்களை கூப்பிட்டு போவார். எங்களை கூப்பிட்டு அங்கே இந்த இடத்துலலாம் நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். நீ பெங்களூரில் தான் ஷூட்டிங் எங்களுக்கு. அப்போ சொல்கிறேன், இது வந்து ஒக்கனைக்கல், இந்த இடம் அந்த ஷாட் வந்து ஒக்கனைக்கல். ஸோ இது மாதிரி ரொம்ப பண்ணி அவருக்கு நிறைய படங்கள் நான் போட்டிருக்கேன். என் மேலே ரொம்ப அன்பானவர், இன்றைக்கு வரைக்கும் பாசமானவர். எங்கள் வீட்டில் ஒரு விழான்னொன்னே உடனே வந்தார். அதெல்லாம் எந்த காலத்துலையும் மறக்கவே முடியாது. சூப்பர் ஸ்டார் தான். என்றும் அவர் வந்து இளமையாக இருக்கணும். இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வென்று இன்றைக்கி நல்லா இருக்கார். இதே மாதிரி இன்னும் 100 ஆண்டுகள் வாழணும்ட்டு நான் இறைவனை அவருக்காக நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நல்லா இருக்கணுங்கிறதுல. ஏன்னா நல்லவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் சார். சித்தர்கள் மாதிரி இருக்குது, அவரெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப வேண்டுவேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பர் ஸ்டார் தான். இது வந்து பகவதி படம் ஷூட்டிங்கு. பகவதி பாபா இல்லையா? அது பாபா படம். அவர் பாபா படத்துக்கு இருக்காரு, நாங்கள் பகவதிக்கு இருக்கோம். நாங்கள் வந்து இங்கே ஷூட்டிங் நடக்க தெரிஞ்சவொடனே அங்கே செட்டை விட்டு எங்களை வந்து பார்க்க வராரு. பகவதி செட்டுக்கு வந்தாரா? பகவதி செட்டுக்கு வராரு. அந்த எடுத்த படம் அது. பின்னாடி வெங்கடேஷ் இருக்கார் பாருங்க, பகவதி வெங்கடேஷ் டைரக்டர். இந்த பக்கம் விஜய் சார் இருப்பார். ஆமாம், அது கட்டாக இருக்குது. ஸோ அது வந்து அந்த பகவதி படம் ஷூட்டிங்க்கு அவர் பாபா படம் ஷூட்டிங் இருக்கும்போது எடுத்த வந்து புகைப்படம் அது. என்ன காரணத்துக்காக செட்டுக்கு வந்து விஜய் அவர்களை பார்க்கறதுக்கா இல்லை மற்ற எல்லாரையும் பார்க்கறதுக்கா? சும்மா எங்களை பார்க்கறதுக்கு தான், எல்லாரையும் பார்க்கறது தான். நானும் அவருக்கு அப்போ வந்து டூப் இல்லை, அந்த காலத்தில் டூப் இல்லை. என்னையும் அவருக்கு பிடிக்கும், விஜயை ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்து தீவிரமான ரஜினி ரசிகர். அதனால் அவர் இருக்கார், நானும் இருக்கோம் இல்லையா. அதில் எங்களை வந்து பார்க்கும்போது எடுத்த புகைப்படம் மிக அற்புதமான புகைப்படம். எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் நடந்து அங்கே அந்த செட்லேருந்து எங்கள் செட்டுக்கு வந்து நடந்து வந்து பார்த்துட்டு எங்கள் கூட சாப்பிட்டு போனார். அது எந்த காலத்துலையும் மறக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் தான். இன்னொரு பக்கம், எந்த அளவுக்கு நீங்கள் சினிமாவில் இருக்கீங்களோ அதே மாதிரி அரசியல் ரீதியாகவும் வந்து நிறைய தலைவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரியான ஒரு மாபெரும் தலைவர் அப்பா கலைஞர் ஐயா. இவர் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு நேரில் சந்திக்கிறேன். அதாவது எனக்கு வந்து அப்போ வந்து பெப்சி படைப்பாளின்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு, தெரியும் உங்களுக்கு, 90 92 நினைக்கிறேன். அப்போ எனக்கு வந்து பெப்சியில் சில பேர் பிடிக்காம இருந்தவங்க, நான் வந்து படைப்பாளிக்கு போயிட்டேன்னு சொன்னதுனால என்னை வந்து ஆள் வச்சு கடத்திட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஆமாம். கடத்தினா கத்தி 4 ஆட்டோ. நான் வந்து பைக்கில் வரும்போது, நான் அப்போ பைக் வச்சுருந்தேன், பைக்கில் மடக்கி நடு ரோட்டில் வந்து கத்தி எடுப்பில் வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாம் போதையில் இருந்தாங்க. நான் ஓட போனால் குத்திருப்பாங்க. சரி, உள்ளே இருந்து தப்பிக்கலான்ட்டு நான் போயிருக்கும்போது இந்த ஆர்டன் ஸ்டேஷனில் கேட்குறேன், போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கிட்ட அந்த பக்கம் ஒரு பல்லவன் பஸ்ஸு, இந்த பக்கம் ஒரு பல்லவன் பஸ்ஸு. 2க்கு இடையில ஒரு ஆட்டோ போயிடுச்சு. எங்கள் 2 ஆட்டோ மட்டும் மாட்டிக்கிச்சு. அந்த டிரைவர் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, கார்லேயே பஸ்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன், அவனை இங்கே ஒரு அடி அடித்து அவனை அந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் ஒரு சொல்லி டைவ் பண்ணி ஸ்டேஷனுக்கு ஓடி போயிட்டேன். ஸ்டேஷன் வரைக்கும் அறுவாலத்துக்கு ஓடி இருந்தானுங்க. ஆனால் அவங்க மேலே எதுவுமே எஃப்ஐஆரோ ஏதோ போடலைங்கும்போது என்னோடய சமுதாயம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாவட்டம்லாம் வந்து பசுமறியல் பண்ணிட்டாங்க. அது பசுமறியல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பாரதி ராஜா சார், நெப்போலியன் சார், சரத்குமார் சார், இது மாதிரி மிக பிரபலமான நடிகர்கள் வந்து கேகேஆர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இது மாதிரி ஜாகவர் தங்கத்தை தாக்குறவங்க மேலே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வந்து இப்போ தலைவருக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தலைவர் சிஎம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. சிஎம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்ட்டு எனக்கு அதிர்ச்சியான பெரிய அதிர்ச்சி. எப்போங்க நாங்கள், எப்போ உங்கள் டைம் சொல்லுங்கள். இல்லைங்க உங்கள் டைம் சொல்லுங்கள். இல்லை தலைவர் உங்கள் டைம் தான் சொன்னார். ஐயா 7 மணி. ஓகே அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் 6:30க்கெலாம் போயிட்டேன். ஏன்னா தலைவர் இல்லையா, அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். ஆனால் அவர் 6:30க்கு எனக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அப்பாயின் பண்ணி எல்லாம் உட்காந்தாங்க. என்னை பார்த்த உடனே லிஃப்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போனாங்க. ஐயா வந்து இப்படி சோஃபாவில் அந்த துண்டெல்லாம் போட்டு உட்காந்தாங்க. என்னை பார்த்த உடனே எழுந்திரிச்சிட்டாரு. அதாவது ஒரு மாபெரும் தலைவர், தமிழ்நாடோட முதலமைச்சர்,
பல கோடி பேர் அவர் குரலையும் அவரை பார்க்கறதுக்கு அவருக்காக உயிரே விட்டுருவாங்க. அந்த மாதிரி பெரிய தலைவன். அந்த தலைவன் என்னை பார்த்தோன்னே நான் அழுதுட்டேன். எனக்கு இப்போ கூட கண்ணில் கண்ணி வருது. ஏன்னா இவர் என்னை பற்றி எழுந்திருக்கணும் அவசியம் இல்லை. கால் மேலே கால் போட்டு வா உட்காரு அப்படின்னு சொல்லிக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்திரிச்சு நின்று எனக்கு கை கொடுத்து வா அப்படின்னு வாங்க தங்கம் அப்படின்னாரு. ஜாகுவார்னு நான் கூப்பிட மாட்டேன். அப்போ தான் சொன்னேன் ஜாகுவார் கூப்பிடணும், அது இங்கிலீஷ் பேர். நான் தங்கம்னு தான் அவனை கூப்பிடுவேன். தமிழ் மேலே எவ்வளோ பற்று உள்ள ஒரு தலைவன் தெரியுமா? அந்த தலைவன் வந்து தமிழ் மேலே உள்ள பற்றுதல். அந்த அவர் சொன்னார், நான் கடைசி வரைக்கும் என்னை ஜாகுவார் தான் கூப்பிடவே மாட்டார், தங்கம்னு கூப்பிடாரு. அப்போ வந்து உட்காரு அப்படின்னாரு. ஐயா நீங்கள் உட்காருங்கண்ணே, என் வீட்டில் வந்து நீ அதிகாரம் பண்ணிட்டேண்ணே. அவர் கேட்ட கேள்விங்க, ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கேட்குற, என் வீட்டில் வந்து நீ எனக்கு அதிகாரம் பண்ணிட்டியா, நீ உட்காரியா அப்படின்னாரு. ஐயா இல்லையா அப்படின்னேன். உட்காரியா அப்படின்னாரு. சரி கை கொடுங்க நீ சொல்லிட்டு அவர் அப்படி உட்கார சொல்லி நான் அப்படி உட்காந்தேன். சும்மா நிறைய விஷயங்கள் பேசினேன். நான் புரட்சியில் எம்ஜிஆர் கிட்ட இருந்தேன் இல்லையா, அது அவருக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் பேசும்போது இவர் மாதிரி ஒரு தலைவன் வந்து உலகத்தில் இல்லை அப்படின்னு நினச்சோம். ஏன்னா இன்றைக்கி அத்தனை பேருக்கும் இன்றைக்கி வந்து கை ரிக்ஷா ஒழிச்சவர், குடிசை வீடெல்லாம் கோபுரமாக்கினவர், இது மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். பெரிய தலைவர். இந்த ஃபஸ்ட் டைம் இவர் பார்க்குறோம். எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இந்த பிரச்சனை சொன்னோன்னே அந்த இடத்துல ஆர்டர் போட்டு என்னை யார் தூக்குனாங்க அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க. நான் அங்கேருந்து வெளியே வரவங்களே எல்லாம் அரெஸ்ட்டு. அதாவது ஒருத்தனுக்கு ஆபத்துன உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சார்ல அந்த மாபெரும் தலைவன். அது வந்து யாரோ இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு முதலமைச்சர்னால் அப்படி தான் இருக்கணும். ஒருத்தனுக்கு ஆபத்துனா உடனே அதனால் அந்த முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தமிழின தலைவர். அவர் வந்து தமிழுக்காக எதையும் செய்வார். அவரை ஃபஸ்ட்டு பார்த்து அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் 1000 வாட்டி பார்த்துட்டேன். ஆனாலும் இந்த நிகழ்ச்சி என்னால் நெஞ்சை விட்டு போகாதது. உட்காரியா நான் சொல்கிறேன் நீ உட்காரியா அப்படின்னு சொன்னால, அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் நான் அவரை பார்க்கணுனாலும் நான் ஒன்றும் இல்லை, 3வது வாட்டி சிஎம் ஆகிருக்காரு. நான் வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்து விட்றேன். சிஎம் ஆனவொன்னே என்ன கூட்டம் இருக்கும் உங்களுக்கு தெரியும். எம்எல்ஏ அவர் எவ்வளோ கூட்டம், எல்லாத்தையும் விட என் விசிட்டிங் கார்டு என்ன தான் கூப்பிட்டாரு. வெளியே அந்த ஃபோட்டோ நீங்கள் ஆடியன்ஸ் காமிங்க. என்னை கூப்பிட்டு என்கிட்ட உட்கார வச்சு அப்போ 7:30 மணி நியூஸ் சொல்கிறாங்க. அப்போல்லாம் நிறையா டிவி கிடையாது. நியூஸ் 7:30 மணிக்கு ஒரு நியூஸ் போகும். நியூஸ் போதா சரி உட்கார் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேறெல்லாம் நாளைக்கு வர சொல்லி என்னை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சார் அந்த மாபெரும் தலைவன். நான் எப்போதும் மறக்க முடியாது. அவர் கதை வசனத்தில் வந்து ஒரு சீரியல் 3 வருஷம் நடித்தேன். அது வந்து அவர் நடிச்சிங்களா? ஆமாம், அவர் டைலாக்ல பேசினேன். சிவாஜி கணேசன் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு பாக்கியம் இல்லை. நான் நடித்தேன் இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா நாங்கள் ராஜஸ்தானில் போய் ஷூட்டிங், நான் ஃபைட் மாஸ்டராக தான் போனேன். ஃபைட் மாஸ்டர் போகும்போது அந்த கேரக்டர் வீரபாகங்கிற ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் வரல. அப்போ தலைவர்கிட்ட குட்டி பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் வரல, என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்ட்டு. அங்கே வேறு யார் இருக்கா? நீ வேறு யாரும் இல்லை, ஜாகுவார் தங்க தான் இருக்கார், அவரை போடு ஜாகுவார் நடிக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்ன முதல் வாட்டி அப்போ தான் நடிக்கிறீங்களா? இல்லை ஃபைட்டராக நடிச்சிருப்பேன். சீரியல் ஆமாம், அதுதான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன். உடனே அவர் வந்து நடிக்க சொல்லிட்டாரு. குட்டி பற்றி வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஸ்டார் தலைவர் சொல்லிட்டார் நீங்கள் தான் நடிக்கணும். மேடம் எனக்கு நடிக்கலாம் தெரியாது மேடம், பயமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், நான் நடிக்க மாட்டேங்கிறேன். தலைவர் சொல்லிட்டார் நீங்கள் நடிங்கிறாரு. இல்லை நீ தலைவர் ஃபோன் போட்டு கொடு, நான் சொல்லிடுறேங்கிறேன். அவனை ஃபோன் போடுறாங்க. அவன் நான் என்னையா அப்படின்றாரு. இல்லை தலைவரை என்னவே நடிக்க சொல்கிறாங்க, எனக்கு நடிக்க தெரியாது. அதெல்லாம் நீ இப்போ பேசுகிற மாதிரி பேசு, சும்மா நீ நடி அப்படின்ட்டாரு. சரி அவர் சொன்ன பிறகு என்ன பண்ணால் அதை எதை நடித்தேன். எனக்கு இது 3 வருஷம் 4 வருஷம் நினைக்கிறேன். அதை வச்சு அதுக்கு ஒரு சீல்டம் கொடுத்தாரு. அவர் கதைவசம் நடிக்கிறது பெரிய விஷயம். அப்புறம் கண்ணம்மா படம் அவர் கதைவசம், அதில் நான் ஃபைட் மாஸ்டர் எனக்கு அவர் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. 2-3 படம் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் சிஎம்மாக இருக்கும்போது மகாபலிபுரத்தில் வந்து ஒரு கதை டிஸ்கஷனுக்காக அவர் வந்திருக்காரு. நானும் போயிருக்கேன். போய்க்கும்போது அவர் 6 மணிக்கு திரும்பி இங்கே வரணும் சென்னைக்கு. நாங்கள் வந்து அங்கே இருக்கிறேன். எல்லாம் நம்ம ஆளுங்களாம் அப்படி தனியாக அடிச்சு ஜாலியாக இருப்பானுங்க. நான் வந்து மத்தியானம் பிரேக்கில் தலைவர் கூடவே இருந்தேன். என்னையா நீ போலியா அங்கேயா அப்படின்னாரு. இல்லை நான் எந்த பழக்கம் இல்லை. அப்படியா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஒரு 5:30 மணிக்கு கேட்டார், நீ எங்கே வீட்டுக்கு போறியா இங்கே இருக்க போறியானாரு. இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன். எதில் போகிறானாரு. இல்லையா எல்லாம் காரில் தான் வந்தோம், எல்லாம் ஒன்றா வருவாங்க, நான் தனியாக இருக்கேன், நான் பஸ்ஸில் போயிடுவேன் அப்படின்னேன். சரி ஒன்றுமே சொல்ல அவர். கரெக்டாக 6 மணிக்கு என்னை கூப்பிடுங்கன்னாரு. கூப்பிட்டு வண்டி ரெடியாக இருக்குது, வண்டியில் ஏறினார். ஐயா என்ன வண்டியில் ஊர் தானே போகிறான் ஏறினார். இல்லையா ஏரியா நீ அப்படின்னாரு. ஏறிட்டேன், வண்டியில் ஏறிட்டேன். வண்டியில் ஏறிட்டு எங்கே போனோம் அப்படின்னாரு. ஐயா நான் கிண்டியில் இறக்கிறீங்க என்ன. சரி கிண்டி வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவர் மாதிரி ஒரு அறிவுபூர்வமாலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் பெரிய சித்தர், அவர் யாருக்கும் தெரியாது, அவ்வளோ பெரிய சித்தர் அவர். யோகாலாம் நிறையா எனக்கு வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து நான் நிறையா வந்து அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து கிண்டிக்கிட்ட வந்தோன்னா ஏன் நிறுத்த சொல்லுங்கள், நான் இறங்கிடுறேங்கிறேன். எங்கேயா வீடு அப்படின்னாரு. கேகே நகர் அப்படின்னேன். கேகே நகரா, திருப்பி வண்டின்னு கேகே நகர். கேகே நகர் உதயம் தேட்டர் வந்தாச்சு. ஐயா எங்கே இறக்கிறீங்க, நான் அப்படியே இப்போ பக்கத்தில் என் சந்துக்குள்ளே தான் நடந்துறேன். வீடை சொல்லியா நீ அப்படின்னாரு. அப்படியே யோசனை பண்ண எம்ஜிஆர் நகரான்னு கேட்டார். ஓ அந்த பேர் இருக்கனால நீங்கள் சொல்ல தேங்கினீங்களா? ஓ நான் சொல்ல தேங்கினேன். அவர் கேட்டார் எம்ஜிஆர் நகரில் இருக்கியா நீ. ஆமாயா அப்படின்னேன். எம்ஜிஆர் நகர் அப்படியா நீ என் வீட்டுக்கிட்ட வந்து இறக்கி விடும்போது சொன்னார், ராமச்சந்திரன் நானும் அண்ணன் தம்பியா, எங்கள் 2 உயிருக்கு ஆனால் உயிர்.
அரசியலில் வேறு காரணம் இருக்கலாம். ராமச்சந்திரன் இறந்த அன்னைக்கு நான் வீட்டில் சாப்பிடல, எங்கள் வீட்டில் சாப்பாடு வைக்கல. எனக்கு தெரியும் அவர் இறந்தது வலி எனக்கு தெரியும். அவர் வந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு வர சொல்லி நிறையா பேசினார். அதாவது கலைஞர் கதை வசனம் இல்லைன்னா எம்ஜிஆர் நடிக்க மாட்டேன்ட்டாராம். இல்லை அவர் இருந்தால் தான் நான் நடிப்பேன்னாராம். அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் அவருக்கு தெரியும். அவங்க வந்து ஆத்மா திருப்தி, அவங்க ஒரு அழகான நண்பர்கள், ஒரு 2 இதயம், எப்படி அந்த மாதிரி ஒரு இதயம் மாதிரி ஒரு தலைவர் அவர்கிட்ட சொன்னார். இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது மாதிரி சொன்னார். என்ன ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சிருக்காரு. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு சிறப்பு அழைப்பு கொடுப்பாங்க, எல்லாத்துலேயும் போய் கலந்துருக்கேன். தலைவர் மீண்டும் ஒரு முறை தலைவர் எப்போ நம்ம சந்திப்போம். அவர் இறக்கலை, உயிரோடு தான் இருக்கார். அதனால் சந்திப்போம்ல, ஒருவேளை நம்மளே போனாலும் சொர்க்கத்தில் அவரை பார்ப்போம். நன்றி தலைவரே, ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட பழகினாக்கெல்லாம் எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இன்னொரு பக்கம் இன்றைய முதல்வர், நேற்றைய தளபதி எங்கள் வீட்டுக்கு ஒரு விழாவுக்கு வந்து போய் எடுத்தது. மாடியில் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரேன் அவரை. அதாவது வந்து நாங்கள் கிட்டண்ணன், தாயகம் கவி, மா சுப்பிரமணிய அண்ணன், ரூசோ, நாங்கள்லாம் ஒரு நண்பர் குழு. ஒரு ஜாலியாக ரவுண்ட்ஸ் அடிச்சு சுற்றிக்கிட்டு இருப்போம். எலெக்ஷன் டைம்லலாம் ரொம்ப ஜாலியாக சுற்றுவோம். நாங்கள் வந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பெரியப்பான்னு தான் சொல்லுவார், ரொம்ப பிடிக்கும். அரசியல் வேணால் அப்படி இருக்கலாம் இல்லையா, அவங்க தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்லா பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப அன்பாக இருப்பார் எப்போதுமே. அது வந்தது. இது எல்லா ஃபங்க்ஷன்லையும் என்னை கூப்பிட்டுருக்காரு. இப்போ அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லை, அந்த சினிமா ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, நான் கீழே உட்காந்துருப்போம், என்னை மேலே கூப்பிட்டு வர சொல்லி என் கூட அவர் இன்ஸ்டாகில் ஒரு எக்ஸ்தலத்தில் என்னை போட்டார். இன்னும் அவர் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது. தமிழக முதலமைச்சரையும். ஏன்னா என்னென்னா சார், இப்போ முதலமைச்சர்னா 1008 வேலை இருக்கும், லட்சம் வேலை இருக்கும், கோடி வேலை இருக்கும். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை வந்து பேப்பரில் பார்க்குறாரு. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாகணும்னு அவர் போய் ஆஸ்பத்திரியில் நிற்கிறார் ஒரு முதல்வர். நீங்கள் 1000 இருக்கட்டும் சார், எந்த சாதாரண ஆளே போக மாட்டான். பார்த்துக்கூடியா அப்படிமா. இன்றைக்கி நம்ம நிறைய அதிகாரிகளை பார்க்குறோம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு தமிழக முதலமைச்சர் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாச்சுன்னா 2 வாட்டி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். அது மாதிரி எதனா ஒரு பிரச்சனை அந்த ஸ்பாட்டுக்கு போய் நிற்கிறார். இந்த மாதிரி முதல்வர் எல்லாருக்கும் தளபதி, இவர் நமக்கும் முதல்வர். அது ரொம்ப சந்தோஷம். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரையும். ஏன்னா மேயர் ஆனவொடனே நான் ஃபஸ்ட்டு போய் வந்து அவருக்கு சால்வை போட போகிறேன் மேயர் ஆகும்போது. அப்போ வந்து அவர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுக்குறாரு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து. எல்லாம் வாங்கி குடிக்கிறேன், நான் மட்டும் வாங்கலை. என்னென்ன நான் ஐஸில் வச்சு குடிக்க மாட்டேன் அப்படின்றேன். முதல்ல கூல்ட்ரிங்க்ஸாக குடிக்க மாட்டேன் அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃப்ளாஸ்கில் காப்பி ஊற்றி கொடுக்குறாரு. அதுவும் குடிக்க மாட்டேன். ஆச்சரியப்பட்டு போய்ட்டு, குடிக்க மாட்டீங்களா? குடிக்க மாட்டேன். என்ன வேணும்? தண்ணி கொடுங்க. தண்ணி வாங்கி குடித்தேன். அது எப்போ ஞாபகப்படுத்துவார், எதுவுமே கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கேன்னா. இப்போ சமீபத்தில் 72வது வயசில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது கேட்டார், என்ன எங்கள் அப்பா கூட அப்படியே இருக்கிறீங்க, என் கூட அப்படி தான் இருக்கேன், என் பையன் கூட அப்படி தான் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னாரு. உங்கள் பேரங்கிட்ட கூட அப்படியே தான் இருக்கேன். சிரித்தார். ரொம்ப நல்ல மனிதர். உண்மையில் நட்புக்கு ஒரு தளபதி அப்படின்னு சொன்னால் எப்படி வேணும். இன்றைக்கி தமிழக முதல்வருக்கு ராயல் சல்யூட். இன்று பிறந்தநாள் காணும் மாபெரும் அரசியல் ஆளுமை திருமா அண்ணன் அவர்கள். எனக்கு அண்ணன் இல்லை, என்னோட சின்ன வயசு தான். நான் வந்து ஒரு 33 36 வயசு வருஷம் எனக்கு தெரியும் அவர். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் என் மேலே பாசம். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், அவர் குத்துவிளக்கு ஏற்ற சொல்கிறோம், அவர் என்ன கையை பிடிச்சி எழுதி நீங்கள் ஏற்றுங்கிறாரு. நீங்கள் ஏற்றுங்க முதல்ல அப்படின்னு என்ன சொல்கிறாரு. இல்லை சார் நீங்கள் ஏற்றுங்கிறேன். அதான் கையை பிடிச்சி இழுக்கிறாரு, குத்துவிளக்கு ஏற்றுங்கன்ட்டு. நான் நீங்கள் தான் ஏற்றணும், நீங்கள் ஏற்ற நான் ஏற்ற மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் சகில். அப்புறம் அவர் நீங்கள் கையை பிடிங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவரை ஏற்றினார். எங்கே பார்த்தாலும் சரி, காரில் போனாலும் என்னை பார்த்துட்டாலும் நிற்பார், ஒன்று நின்று பேசுவார். இடையில வந்து அவங்க பேரை சொல்லி என்கிட்ட வந்து ஒருத்தர் பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தார். நானும் ஓரளவு பொறுமையாக இருந்தேன். ஒரு டைமில் வந்து திருமணக்கு நேரே போட்டேன். ஆனால் இந்த மாதிரி உங்கள் பேரை சொல்கிறார், ஃபோனை கொடுங்க அப்படின்னாரு. கொடுத்தோன்னே யார் ராணின்னு கேட்டார். நான் ஸ்பீக்கரில் கொடுத்தேன். இல்லை ஏய், ஜாகுவார் தங்கமும் திருமாவும் ஒன்று தான், அண்ணன் தம்பி, ஒரே உயிர், 2 உடல். அவர் தொட்டான்னு வச்சுக்க அவ்வளோதானே சொன்னார். ஏன்னா ஷாக்காயிட்டேன், ஸ்பீக்கரில் கேட்குது. இன்னும் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு உண்மையிலே ரொம்ப ஷாக்காயிட்டேன். எந்த பந்தாவும் இல்லாத ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர், ஒரு தலைவர், மாபெரும் தலைவர், இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் மாதிரி அறிவு யாருக்கும் கிடையாது, அவருக்கு மாதிரி அன்பு யாருக்கும் கிடையாது, அவர் மாதிரி வீரம் யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி தலைவனை நான் பழகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பாசம். என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. பிரச்சனை நடக்கும்போது இவர் முதல்ல வந்து நிற்கிறார் வீட்டில். இவர் ஜாகுவார் தங்க கரும் சிறுத்தை, நான் விடுதலை சிறுத்தை,
நாங்கள் இணைஞ்சோன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. அந்த மாதிரி என் மேலே பாசம் உள்ளவர். எங்கள் சங்கத்துக்குள்ளே வந்து தமிழன் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு 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 அடம் பிடிச்சாங்க. அன்றைக்கி வந்து மீட்டிங்கில் குரல் கொடுத்து பேசினார். எவன்டா தமிழன் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னார். தமிழ் மேலே கலைஞர் மாதிரி இவரும் தமிழ் மேலே உயிர். ஒரு பேர் திருமாவளவன்கிறத விட தமிழ் திருமாவளவன் அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும். தமிழ் மேலே அவ்வளோப்பட்டது. எல்லார் மேலேயும் பாசம் உள்ளவர் சார். யாருன்னுலாம் இல்லை. அன்றைக்கி ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு எதுக்கும் போகிறேன். ஒரு ஜிம்மு எது போயிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறுத்திட்டு அண்ணன் வந்து பேசிட்டு போகிறார். இல்லைண்ணே நீங்கள் கொடுங்கண்ணே. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை சாப்பிட வச்சு சாப்பாடை கொடுத்துட்டு என்னை அனுப்புகிறார். அந்த மாதிரி மிகப்பெரிய நட்பு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எல்லாம் அப்படி ஒரு தலைவன். வணக்கம் சார். நான் வந்து அண்ணன்னு சொன்னாலும் எனக்கு தம்பி அவர். ரொம்ப திருமாவளவனுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நம்ம ஒரு டைம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த டைம் ட்ராவல் எப்படி இருந்தது உங்களுக்கு? சார் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் சார், மனசார சொல்கிறேன். ஒரு புதுமையாக இருந்தது இல்லாமல் எனக்கு கண்களை வந்து பணிக்க வச்சிட்டிங்க. அதாவது என் அறியாமல் நான் கலங்கிக்கிட்டே இருக்கேன். நான் தொடச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நினைவு பெட்டகத்தை எனக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் நான் வந்து உண்மையிலே தரையில் விழுந்து நான் கும்பிட்றேன் சார் உங்கள் சேனலுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நினைவுலாம் வந்து, ஏன்னா நான் என்னதான் இருந்தாலும் மறந்துருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் அது நினைவாக என்னோடய இவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து எனக்கு காமிச்சிங்களா, ரொம்ப ஆயுள் சந்தோஷம் சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சத்தியமாக இந்த மகிழ்ச்சி எனக்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்கும். இப்போ 72 வயசுனா இன்னும் நூற்றாண்டு காலமும் எனக்கு இது இருக்கும். இதை நான் பத்திரமா வச்சுக்கலாமா சார்? தாராளமாக வச்சுக்கிறீங்க. தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கலாம். கொடுங்க, நீங்கள் கொடுங்க. நானாக பிடிங்கிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுங்க சார் எனக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கூட வந்து நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிகள் சார். எஸ், ரொம்ப சந்தோஷம் சார். சத்தியமாக புதுமையாக இருந்துச்சு. இது ஆடியன்ஸுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு. சில ஹீரோக்கள் நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவங்க எதனா மனசு புண்படாதீங்க. ஏன்னா நான் உண்மையை சொல்லணுங்கிறக்காக அந்த உண்மையான நோக்கத்தோடு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்த்தோ கேள்விப்பட்டோ இந்த புண்படாதீங்க. உங்கள்கிட்ட நான் வந்து அதுக்காக சாரி கேட்க கூட இருக்கிறேன். ஏன்னா உண்மையை சொல்லணுங்க போது நான் உண்மையை சொல்லுவேன். ஆமாம், ஓகே, நீங்கள் பேசுங்க. நான் உண்மையை சொல்லணுங்க போது நம்ம உண்மையை தான் சொல்லணும். எந்த இடத்துலையும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சேனலுக்கும் அந்த நிறுவனத்தாருக்கும் அதில் ஒர்க் பண்ணுற அத்தனை தொழில்நுட்ப கலைஞருக்கும் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி அந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அம்மாவை வணங்குங்க, அப்பாவை வணங்குங்க, குருவை வணங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையும். உலகத்திலே இந்தியாவில் பிறக்க ரொம்ப கொடுத்து வச்சது, அதில் தமிழனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சது. அந்த தமிழனாக நம்ம பிறந்திருக்கோம். அந்த தமிழ் வாழ்க்கை, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி. ஜெய்ஹிந்த். எஸ்.